Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். ஏற்கனவே ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் 2 நாட்களாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. எதன் அடிப்படையில் தற்போது ரவிச்சந்திரன் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்? ஆவணங்கள் ஏதாவது இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது நேற்று முதல் சென்னை, திருச்சி, கோயமுத்தூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன், அதே போன்று அவருடைய மகன் அருண் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த அமலாக்கத்துறை சோதனையில் குறிப்பாக திருச்சியில் 3 இடத்தில் நடத்தப்பட்டது. அதில் பல முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நிறைவடைந்தது. இதனையடுத்து இன்று காலை முதல் அமைச்சருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் இவருடைய வீடு, அலுவலகங்கள் மற்றும் அதே போன்று அருணுக்கு தொடர்புடைய இடங்களிலும் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சோதனை அடுத்து திருச்சியில் மட்டும் பல்வேறு முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், அதே போன்று சூட்கேஸில் அவருடைய நேருவின் வீட்டிலிருந்து சூட்கேஸில் பல கட்டுக்கட்டான ஆவணங்களை எடுத்து சென்றதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் குறிப்பாக இந்த சோதனை பொறுத்தவரை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற நிறுவனத்தை இந்த அமைச்சருடைய சகோதரர் தான் நடத்தி வருகிறார். அதில் அவர் இயக்குநராகவும் இருந்து வருகிறார். குறிப்பாக இந்த நிறுவனத்தில் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனங்களில் அமைச்சருடைய மகன் அருண் தான் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும் கடந்த 2018ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய பொழுது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நேற்று முதல் இன்று வரை இந்த சோதனை நடத்தப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகளும் நேற்று திருச்சியில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார்கள். இது மட்டுமில்லாமல் இன்று தற்பொழுது சரியாக அவருடைய வீட்டிலிருந்து, ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலிருந்து காரில் ரவிச்சந்திரனை இங்கே சாஸ்திரி பவன் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். மேலும் ஆவணங்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை பொறுத்தவரை இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள் அவர் மீண்டும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 22 கோடி ரூபாய் கடன் பெற்றதாகவும் அதனை முறையாக செலுத்தவில்லை எனவும் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதா என்கிற பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சோதனை முடிந்த பிறகு இவர்கள் செய்தி குறிப்பாக வெளியிட்ட பிறகுதான் தெரிய வரும் எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை இவர்கள் மேற்கொண்டார்களா, அது மட்டுமில்லாமல் வருமான வரித்துறை மேற்கொண்ட அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதா என்கிற பல்வேறு கேள்விகளுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது விசாரணைக்காக மட்டுமே அமைச்சருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை அழைத்து வந்ததாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று மாலை அல்லது இரவிற்குள் அவர் மீண்டும் வீட்டிற்கு அனுப்பப்படுவார் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இதனிடையே மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்படுவார் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.